கையில கிடைச்சது சாப்பிட்டு கண்ட இடத்துல படுத்து தூங்கி காலத்தை போக்கிற எனக்கு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு ஏற்பட்டதுக்கு கண்ணன் தான் காரணம். அவன் முழுக்க முழுக்க எனக்குரியவன். அவன் மேல சொந்தம் கொண்டாட யாருக்கும் எந்த அதிகாரமோ ஆதாரமோ இல்லை இல்லை இல்லை. இருக்கிறது யுவர் ஆனர், கண்ணன் திருமதி ஜீவாவின் குழந்தைதான் என்பதற்கு தக்க ஆதாரங்களுடன் 2 சாட்சிகள் இருக்கின்றன. அதில் முதல் சாட்சி கோவில் அர்ச்சகர். சுமார் 5 வருஷத்துக்கு முந்தி ஒரு நாள் குழந்தை அழற சத்தத்தை கேட்டு வெளிப்பிரகாரம் வந்து பார்த்தேன். அங்க ஒரு கை குழந்தை பச்சை மண் அழுதுன்னு இருந்தது. குழந்தை பக்கத்துல இவர் நின்று இருந்தார். பக்கத்துல ஒரு கான்ஸ்டேபிள் குழந்தைய எடுத்துட்டு போங்கன்னு சொன்னார். நான் நினைச்சேன் இவரோட குழந்தைதான்னு எடுத்துட்டு போங்கன்னு. அவர் குழந்தைய எடுத்துட்டு போயிட்டார். அவர் போன கொஞ்ச நேரத்துல இந்த அம்மா வந்து குழந்தை காணுமேன்னு தேடினாங்க. குழந்தைய ஒருத்தர் எடுத்துட்டு போனார். அது எனக்கு தெரியும். ஆனா அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. குழந்தை பத்திரமா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். வர்றேன் சார். யுவர் ஆனர், அடுத்த சாட்சி போலீஸ் இன்ஸ்பெக்டர். கோவில் அர்ச்சகர் குறிப்பிட்ட அதே 5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமதி ஜீவா என்னிடம் வந்து தன் குழந்தையை காணவில்லை என்று புகார் செய்தார். இதோ அந்த ரிப்போர்ட். சமீபத்தில் ஒரு நாள் கண்ணன் ஒரு மருந்து கடையில் மருந்தை வாங்கிக் கொண்டு காசு கொடுக்காமல் ஓடி வந்து விட்டதற்காக அவனும் ஆனந்தனும் என்னிடம் கொண்டு வரப்பட்டனர். அப்போதுதான் கண்ணன் தன் சொந்த குழந்தை அல்லவென்றும் 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவனை கோவிலில் கண்டெடுத்து வளர்த்து வந்தவராகவும் ஆனந்தன் குறிப்பிட்டார். ஆனர், நீங்கள் போகலாம். மிஸ்டர் ஆனந்தன், குழந்தையின் தாயார் திருமதி ஜீவாதான் என்பது தக்க ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கிறதா? ஐயா, என் பிள்ளைக்கு கண்ணன்னு ஆசையோடு பேர் வச்சேன். அன்போடு சோறு ஊட்டினேன். அக்கறையோடு என் மார்ல போட்டு ஒரு தாயை போல தாராட்டு பாடி தூங்க வச்சேன். என் அன்பையெல்லாம் அவன் மேல கொட்டினேன் பொழிஞ்சேன்னு சொல்றதை விட என் ஒவ்வொரு மூச்சையும் அவனுக்காகவே விட்டேன்னு சொன்னா கூட தப்பு இல்லைங்க. இன்னைக்கு எங்க இருந்தோ வந்து யாரோ சொல்றாங்களே நாங்க தான் பெத்தவங்கன்னு. அவங்களுக்கு தெரியுமா என் கண்ண ராத்திரியில எத்தனை மணிக்கு முழிச்சுக்கிட்டு அழுவான், சாப்பிடறதுக்கு என்ன கேட்பான். அன்னைக்கு மட்டும் என் கைக்கு வரலன்னா இந்நேரம் இந்த குழந்தை தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்திருக்கும். ஏன் பச்சை பட்டினியாலோ காத்து மழையாலோ அப்பவே செத்து கூட போயிருக்கும். பெத்து கோயில வச்சுட்டு போனது தவிர அந்த தாய் இந்த 5 வருஷ காலத்துல தன் குழந்தைக்காக என்ன செஞ்சிருக்காங்க, இல்லை என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்கிறேன். பெத்தவங்களுடைய ரத்த பாசத்தை விட ஆசை என்ன, பெத்த உரிமை. அந்த வெத்து உரிமையை விட ஏன் வளர்த்த பாசம் உயர்ந்தது இல்லையா, சிறந்தது இல்லையா? பெற்றால் தான் பிள்ளையா, பெற்றால் தானா பிள்ளை? ஐயா, சட்டப்படி இந்த ஏழைக்கு நீதி கொடுக்க முடியலன்னாலும் தருமப்படி பிச்சையாவது கொடுங்க ஐயா. நான் இதுவரையிலும் யாருகிட்டையும் எந்த பிச்சையும் கேட்டதில்லை. இப்போ உங்ககிட்ட குழந்தை பிச்சை கேட்கிறேன் ஐயா. என் பிள்ளை எனக்கு பிச்சையா கொடுத்து என்னை காப்பாற்றும்படி உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், கையெடுத்து கும்பிடுறேன். இந்த வழக்கு உரிமைக்கும் உணர்ச்சிக்கும் ஏற்பட்ட சிறு போராட்டத்தின் விளைவு. குழந்தை மீது ஆனந்தன் காட்டும் அன்பு உணர்ச்சியை எப்படி மறுக்க முடியாதோ அதே போல கண்ணன் தங்கள் குழந்தைதான் என்று அவனுடைய பெற்றோர் உரிமை கொண்டாடுவதையும் மறுக்க முடியாது. என்னதான் அன்பும் பாசமும் இருந்தாலும் எந்தவித சட்ட ரீதியான ஏற்பாடோ அல்லது சுவீகார உரிமையோ இல்லாமல் குழந்தையை அதன் பெற்றோரிடம் ஒப்படைக்க முடியாது என்று ஆனந்தன் மறுப்பதற்கு இடமில்லை. ஆகவே ஆனந்தன் கண்ணனை அவனுடைய பெற்றோரிடம் ஒப்படைத்துத்தான் ஆக வேண்டும். ஆனந்தனுடைய அன்பு உணர்ச்சியை பாராட்டி 5 வருடங்களாக அவர் குழந்தையை வளர்ப்பதற்காக 7000 ரூபாய் அவருக்கு மிஸ்டர் சேகர் அளிக்க வேண்டும் என்று கோர்ட்டு உத்தரவிடுகிறது. இல்ல இல்ல, என் அன்பு 7000 இல்ல, 7 லட்சம் கொடுத்தால் ஈடாகாது. என் அன்பு விலைமதிக்க முடியாது, விலைமதிக்க முடியாது. சார் சார், என்ன
வெறும் திருட. அப்பா இங்க வருவேனா என்ன அங்க கூட்டிட்டு போ. நான் கூட்டின்னு போறோமா கண்ணு? இப்ப இருட்டாயி போச்சு, விடிஞ்ச ஒரு பாட்டு கூட்டின்னு போறோமா? நிஜமா? நிஜமா கூட்டின்னு போறேன். அது வரைக்கும் என் கூட இருக்கணும். இருக்கிறதா கேட்டு கொஞ்சம் சீனி. கபாலி, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கண்ணு சந்தோஷமா இருக்கா. கொஞ்ச நாளைக்கு நீங்க இங்கே இருந்தா அவன் நிச்சயமா குணமாயிடுவான். அதோட எங்களுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். ஆகட்டுங்க, ஆனந்தருக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு உங்களுக்கு இந்த உபகாரமாவது செய்யறேன். இருக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க. ஆனந்தம் புள்ள பைத்தியம் பிடிச்சாரேடா. அந்த புள்ள கண்ணனும் ஆனந்தங்கிட்ட போகணும்னு ஒரே பிடிவாதமா இருக்கிறான். சேகரும் ஜீவாவும் அந்த பையன் மேல பைத்தியமா இருக்கிறாங்க. இந்த பைத்திய நிலைமையிலாவது நம்ம காரியத்தை சாதிக்க முடியுமான்னு பாருங்க. அதத்தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அந்த காரியத்தை முடிச்சிடுறேன். கண்ணா கண்ணா, மோகினியா, நான் எங்க இருக்கேன்? இங்க எப்படி வந்த? நீ வரல, நான் தான் உன்னை கொண்டு வந்தேன். என் கண்ணை எங்க? என் கண்ணை எங்க? வந்துடுவா. எப்படி எப்படி வருவா? எப்படியாவது கண்ணனை கூட்டிட்டு வந்துடுறேன். எங்க அண்ணன் சேகரைய வீட்டுக்கு போயிருக்க. கபாலியா, காட்டி கொடுத்தவனுக்கா கருணை பிறந்திருக்கு? இல்ல இல்ல, அவனால காட்டி கொடுக்கத்தான் முடியுமே தவிர என் கண்ணனை கொண்டு வர முடியாது. முடியாது, முடியவே முடியாது. இல்ல, நிச்சயமா கூட்டிட்டு வந்துடுவார். முடியாது. என் கண்ணனுக்கு ஏதோ ஆபத்து. கண்ணனுக்கு ஆபத்து. நான் போகணும். கண்ணா கண்ணா, அம்மா, அப்பா கிட்ட போமா? அப்பாட்டியா போலாமே.
மரியாதையா நான் சொல்ல கடதாசில கையெழுத்து போடு, இல்ல உனக்கும் அந்த புள்ளைக்கும் ஆபத்து. என்ன நான் சொல்றேன். மரியாதையா சாவியை கொடுத்துரு. கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவீங்க? உயிரே வாங்கிடுதாமா. கொடுக்க மாட்டேன். ஏன் பிள்ளையா துடிக்க வச்ச? உன்னை துடியா துடிக்க வைக்கிறேன் பாரு. நீ கொடுக்க மாட்டே இல்ல? கொடுக்க மாட்டேன். இந்த பார், இது உன் மேல போன பார். சேலை இங்க இருக்கு. அண்ணா 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 கண்ணா, பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கலாம், பணத்தை வச்சு மனிதர்களை சம்பாதிக்கலாம். ஆனா பணத்தினால உள்ளங்களை சம்பாதிக்க முடியாதுங்கிறத தெளிவா உணர்ந்துட்டேன். ஆனந்தா, கண்ணனுடைய பிஞ்சு உள்ளத்துல நீதான் நிறைஞ்சிருக்க. அண்ணா, இந்தாங்க குழந்தை. இனிமே உங்களுக்குத்தான் சொந்தம். அண்ணா தங்கு சுட்டாலும் வெள்ளையா இருக்குன்னு சொல்லுவாங்க. அத நிரூபிச்சுட்ட. நன்மை செஞ்சா நன்மைதான் வரும் அப்படின்னு உன்னால நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதுக்கு உனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் இல்ல? அந்த பரிசு சாதாரணமான பரிசு கொடுத்தா இங்க தொலைச்சுடுவேன். தொலைக்காத பரிசு எப்பவும் உங்ககிட்டே இருக்கணும். அது நவரக்கூடாது, அதுக்கு எழுதக்கூடாது. பத்ரம் என்ன கொஞ்சம் பாருங்களேன். நான் அக்கா இல்ல, அம்மா. அம்மாவா? ஊர் போயிருக்கானே, அப்பா போய் சொல்லிட்டாரு இல்லம்மா? ஆமாடா. இனிமே நீ எனக்குதான் சொந்தம். கண்ண மட்டும் இல்ல, இந்த வீடே உங்க 2 பேருக்கும் சொந்தம். ஐயோ, நான் தனிக்காடு ராஜா. என் கைய நம்பி என் காலையும் நிக்கிறவன். என் பையனை என்கிட்ட கொடுத்துட்டீங்க, அது போதும். வேற எந்த பாரத்தையும் என் தலையில போடாதீங்க. அதனால தாங்க. ஆனந்தா, குடிசையிலிருந்து கோபுரத்துக்கு வந்துட்டா மறுபடியும் குடிசைக்கு போ. நான் ஒருத்து மட்டும் கோபுரத்துக்கு வந்தா போதுமா? இந்த நாட்டில் இருக்கிற குடிசைகள்லாம் என்னைக்கு கோபுரமாகுதோ அப்ப நானும் அங்க வருவேன். அது வரையிலும் நான் அவங்களோட தான் இருக்கேன். சபாஷ் ஆனந்தா. அன்பு இல்லாதவங்க எல்லாத்திலையுமே உரிமை கொண்டாடுவாங்க. அன்பு உள்ளவங்க மற்றவங்களுக்காக தன் உடம்புல இருக்கிற எலும்பை உத்தரவு வாங்கிக்கிறேன். வணக்கம். வணக்கம்.